ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா கைது செய்வதற்கான நடைமுறைகள் என்னென்ன அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க. அப்பதான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும். அதாவது ஒரு நபர் 7 ஆண்டுகள் வரை தண்டனை பெறக்கூடிய குற்றங்கள் ஏதாவது செஞ்சிருந்தாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் பெட்டி கேஸோ, ஒருத்தவங்களோட நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கிற மாதிரி ஏதாவது ஒரு குற்றமோ, இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு சிறு சிறு குற்றங்கள் ஏதாவது செஞ்சிருந்தாங்கன்னா, சிஆர்பிசி செக்ஷன் 41 படி போலீஸ் ஆபீசர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு ஒரு சம்மன் அனுப்பலாம். அதுக்கப்புறமா தான் அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணணும். இன்கேஸ் அவங்க டைரக்டா போயிட்டு அரெஸ்ட் பண்ணாங்கன்னா அது வந்து நீதிமன்றத்தை அவமதிக்கிறதாகும். அதனால போலீஸ் ஆபீசர்ஸ் மேல வந்து நம்ம கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் கேஸ் போடலாம். இன்கேஸ் ஒருத்தவங்க வந்து 7 வருஷத்துக்கு மேல தண்டனை பெறக்கூடிய குற்றங்கள் ஏதாவது செஞ்சிருந்தாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் கொலை குற்றம் போல, இல்ல வந்து அட்டெம்ப்ட் மர்டர், ரேப் இந்த மாதிரி ஏதாவது ஒரு குற்றங்கள் செஞ்சிருந்தாங்கன்னா அவங்கள டைரக்டாவே போயிட்டு போலீஸ் ஆபீசர்ஸ் அரெஸ்ட் பண்ணலாம். இந்த புரோட்டோகால் எல்லாம் ஃபாலோ பண்ணி ஒரு பர்சனை அரெஸ்ட் பண்ணணும். அரெஸ்ட் பண்ணி அவங்கள கோர்ட்ல கூட்டிட்டு போயிட்டு ஆஜர்படுத்தணும். இதுதான் வந்து ஒரு கரெக்டான புரோட்டோகாலா இருக்கும். அதாவது என்னன்னா, ஃபர்ஸ்ட் சம்மன் அனுப்பணும், சம்பந்தப்பட்ட நம்பருக்கு சம்மன் அனுப்பணும், ரெண்டாவது அவங்கள அரெஸ்ட் பண்ணணும், மூணாவது அவங்கள கோர்ட்ல கூட்டிட்டு போயிட்டு ஆஜர்படுத்தணும். இதுதான் ஒரு நபரை அரெஸ்ட் பண்ணக்கூடிய புரோட்டோகால்ஸ் 7 ஆண்டுகள் வரை தண்டனை பெற்றவங்களுக்கு. இப்ப கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போனதுக்கு அப்புறம் அங்க இருக்கிற நீதிபதிகள் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரியான புரோட்டோகால்லாம் கரெக்டா ஃபாலோ பண்ணி அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்காங்களா அப்படின்னு வெரிஃபை பண்ணிட்டு தான் அவங்கள வந்து கோர்ட் கஸ்டடியில எடுக்கணும். இன்கேஸ் இது எதையுமே வெரிஃபை பண்ணாம அவங்கள டைரக்டா பிரிசன்ட்க்கு அனுப்பிட்டாங்கன்னா, சம்பந்தப்பட்ட ஜட்ஜ் மீதும், அதாவது நீதிபதி மேல கூட துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கலாம். இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லணும்னா, கிரிமினல் எம்பி நம்பர் 2207/2023 எம்டி அஸ்பக் கலாம் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ஜார்க்கண்ட் அண்ட் அனதர். இந்த கேஸ்ல இப்படி ஒரு ஜட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. தேவைப்பட்டதுன்னா இந்த கேஸையும் நீங்க ரெஃபர் பண்ணிக்கலாம்.